வணக்கம். நான் உங்களுக்கு உண்மையான பொறியாளன் ஜெகன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல விஷயத்தை சொன்னால் தானே கெட்ட விஷயம் எனக்கு தெரியும். ஸோ நல்ல விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் ஃபார்முலா அப்படின்னா ஒரு உண்மையான பொறியாளர்கள் பின்பற்றக்கூடிய, கட்டுமான துறையில் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான முறை. சரியா? இதுதான் உண்மையான முறை. மீது எல்லாமே ஒரு பொய்யான முறை. இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த பில்டிங்கில் எந்த பில்டிங்காக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வேணும். சரியா? அப்போ நம்ம நார்மலாக அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம மண் வெட்டுறோம். அது மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது. அதில் மண் வெட்டுக்கு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருது, ப்ளஸ் ஒரு விஷயங்களும், அதாவது செங்கல் கட்டாக இருக்கட்டும், காங்கிரீட் ஒர்க்காக இருக்கட்டும், பூச்சி வேலையாக இருக்கட்டும், ப்ளஸ் வுட் ஒர்க்காக இருக்கட்டும், என்ன வுட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், பெயிண்ட் என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம், செங்கல் கிட்ட நமக்கு என்ன ரேஷியோவில் பண்ண போகிறோம், என்ன பிரிக்கு எந்த மாதிரியான பிரிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதேமாதிரி என்ன மாதிரியான ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஸ்டீலோட பிராண்ட் என்ன, ஒரு ஸ்டீலுக்கு ஒரு பீமாக இருக்கட்டும், ஒரு காலமாக இருக்கட்டும், ஒரு ரூஸ்லாபாக இருக்கட்டும், எந்த மாதிரியான சைஸ் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும். அதேமாதிரி எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், அதில் ஒரு பிராண்ட் இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் மொத்தமாக ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியாக அதோட குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு ஒர்க் பண்ணி ஒரு ஐட்டத்துக்கும் தனித்தனியாக அந்த குவான்டிட்டிக்கான ரேட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து, ஸோ அந்த பில்டிங்கில் மொத்தம் எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இதுதான் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் ஃபார்முலா. உண்மையான படித்த இன்ஜினியர்ஸ் ஃபாலோ பண்ணுற விஷயம். இது உள்ள விஷயம் எல்லாமே படிக்காத இன்ஜினியர்ஸ் ஃபாலோ பண்ணுற விஷயம். அவங்க யாரும் நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரேயில் 30 முட்டை வாங்குறீங்க, இன்னொரு ட்ரேயில் 2 முட்டை வாங்குறீங்க. ட்ரேயோட சைஸ் ரெண்டுமே ஒன்று தான். 2க்கும் ஒரே காசு கொடுப்பீங்களா? 2 முட்டை வாங்கினா 2 முட்டைக்கான காசு கொடுப்பீங்க. 30 முட்டை வாங்கினா 30 முட்டைக்கான காசு கொடுப்பீங்க. அதானே உண்மை, அதானே பண்ணணும். கடைக்கு போகிற இடத்துல நம்ம ஏமாற மாட்டோம். லைஃப் டைம் சம்பாதிச்ச காசு இருக்குல்ல, ஈஸியாக விட்டு போயிடும். இதுக்கு மேலே யாரை ஏமாத்திருக்கீங்களா, ஏமாற போகிறீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். பை.